விருந்துன்னு வீட்டுல வச்சு சோறு போட்டுட்டு இருக்கேன். வேற என்ன செய்ய? என் தலை எழுத்து. அவளா வீட்லயா? எங்க வேலை பார்க்கா? வீட்டுல தூத்து வாருவா, துணி துவைப்பா, பாத்திரம் கழுவுவா. சோறுலாம் பொங்க தெரியாது. நான் தான் கிடந்து பொங்கி வட்டிச்சு கொட்டிட்டு கிடக்கேன். நல்ல 3 நேரம் மூக்கு மட்டும் தும்பா அவங்கள போவா. வேற என்ன வேலை பார்க்கா? அதை நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படியே கிடந்து இவட்ட கிடந்து மண்டையை உடைக்க முடியாது. என் மோவனுக்கு 2வது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். ஏன் மாமியா கிழவி, இவன் மோவனுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சதே பெரிய விஷயம், இதுல 2ஆம் கல்யாணமா? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். பேசாம 2 பாடு போட்டுட்டு அந்த மாமியார. ஏண்டா பொறுத்திருந்து பாப்போம் என்னதான் நடக்குன்னு. சரி வைக்க. அடியே நில்லுடி. அங்க என்ன சாடிக்கிட்டு போற? இது நான் சாடிக்கிட்டு போலியே, நடந்து தரத்தை போறேன். அடியே இந்த குவாய்க்கில வீட்டுல ஏம்டி சத்தமா கிடந்து ஆள் கூட்டமா கிடந்து நானும் வந்து பாக்கலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு வம்புன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என்ன சத்தம் டி? நீ அங்கனதான் சுத்திட்டு வருவ. அது ஒண்ணு இல்லதே, நமக்கு இதுக்கு அடுத்த வீட்டு பிரச்சனை, நம்ம வீட்டு பிரச்சனையே நமக்கு முடிய மாட்டேங்கு. சொல்லு, உன்கிட்ட தானே கேட்கேன். எந்த பிரச்சனையா இருந்தானே எனக்கு கேட்கலன்னா தலையே வெடிச்சிரும். அடுத்த வீட்டு பிரச்சனையை கேட்கலன்னா என் மாமியா கிழவிக்கு தலை வெடிச்சிரும். ஏதே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, கதையை சொல்லுதே. நம்ம கோயில இருக்கா பத்தில, அவளுக்கும் அவன் மாமியாருக்கும் படு பயங்கர சண்டையா. என்னது கம்பி? யாரும் ஒண்ணு இல்லதே, எப்ப பார்த்தாலும் அவன் மாமியாரி வீட்டுல வேலையே செய்ய மாட்டேக்கான்னு குறை சொல்லிட்டே இருப்பாளாம் கோயிலாவை பத்து. பின்ன வேலை செய்யலன்னா சொல்லுவா மாமியாரி. பின்ன மரமோளை தூக்கி வச்சு ஆடவா செய்யணும். கோயிலா எல்லா வேலையும் செய்வாளே, ஆனா வீடு தூக்க மட்டும் செய்ய மாட்டாளாம். அவளுக்கு சரியா இருக்குமா வாரியில் எடுத்து தூக்குதுக்கு. அதனாலதான் அதை மட்டும் அவன் மாமியாரிட்டு செய்ய சொல்லியிருக்கா. நீ வீடு மட்டும் தான் தூப்ப, மத்த எல்லா வேலையும் நான் தானே செய்தேன். நம்ம வீட்டுல அப்படி, அவ வீட்டுல எல்லாம் தலைகீழ போல இருக்கு. நம்ம வீட்டு கதையை கொடுங்கதே, கோயில வீட்டு கதையை சொல்லுதேன். சொல்லு. கோயிலுக்கு மாமியாரு எப்ப பார்த்தாலும் வாரியில எடுத்து உடனே ஒரே சண்டைக்கு தான் நிக்குமா. நான் தான் வீடு தூக்கணுமா, நான் தான் அன்னைக்கு வீடு தூக்கணுமா, நீ வீடு தூக்க மாட்டியா அப்படின்னு ஒய்யாம கேட்டு சண்டை போடுமா. இந்த ஒரே ஒரு வேலை தான் செய்யுமா, அதையும் கூட சண்டை போட்டுட்டே தான் செய்யுமா. கோயிலாவும் பொறுத்து பாத்துருக்கா. பிள்ளைகளுக்கு இப்ப லீவு தானே, அதான் கோயிலா எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வீடு மட்டும் தூக்க வேண்டியிருக்கு, அதை மட்டும் செய்திருங்கத்தே அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஊருக்கு போயிருக்கா அம்மா வீட்டுக்கு. போய் 1 வாரம் கழிச்சு நேத்து தான் வந்திருக்கா கோயிலா பிள்ளைகளை கூட்டிட்டு. மாமியாரி வீட்டை தூத்து போட்டாலா என்ன? அவன் மாமியாரி தூத்தாளா? டெய்லி சண்டை தானே போடுவா. 1 வாரம் கோயில இல்லாதனால வீடு முழுக்க தூக்காம பேசாம போட்டு அவன் மாமியாரி. குப்பையும் கூலமா வீடு முழுக்க கிடந்திருக்கு. அட கடவுளே, குப்பையும் கூலத்துக்குள்ளேயுமா கிடந்து உருண்டு இருக்கா மாமியாரி? ஆமா, எதுக்கு செய்யணும், வரட்டும் மர்மோ வந்து செய்யட்டும் அப்படின்னு போட்டு வச்சிருக்கா. கோயில வந்த உடனே பாத்துருக்கா வீடு முழுக்க குப்பையும் கூலத்தை பார்த்தோட ஒரே அதிர்ச்சி ஆயிட்டான். கோயிலுக்கு ஏற்கனவே வீடு தூக்குனா பிடிக்காதா, பாத்துருக்கா வீடு கிடக்க லட்சணத்தை. பெரிய கல்ல தூக்கிட்டு வந்து மாமியா மண்டையில டமார்னு போட்டிருக்கா. தலை கிருகிருன்னு சுத்துது, படபடன்னு வரும், எல்லாம் வரும்ல. இது கடைசியில முடிவு என்னாச்சுன்னு கேப்பேல கேட்க மாட்டேலா? அடே தலையில கல்ல போட்டுட்டான்னு சொன்னோன்னே கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கோயிலுக்கு மாமியா உசுறு பொழைச்சாலா பொழைக்கலையா? இது கொஞ்சம் முன்னால ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டு பாத்தீங்களா? நம்ம கோயில வீட்டுக்கு தான் வந்துச்சு. அவன் மாமியா கறியை தூக்கி கொண்டு போட்டு ஐசில கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சான். டாக்டர் சொல்லி விட்டாரா, இன்னும் 48 மணி நேரம் தான் டைம் உண்டு, அதுக்குள்ள சொல்ல வேண்டிய ஆளுகள் எல்லாம் சொல்லி விட்டுருங்க, உங்க சொக்காரங்களுக்கு எல்லாம் முதல்ல போன போட்டுருங்க அப்படின்ட்டாராம். அப்படியா? அப்ப கோயிலுக்கு மாமியா கதை இன்னையோட ஜோலி முடிஞ்சு அம்மா பொழைக்கப்பட்டாளா? அப்பா இது போற போக்க பார்த்தா அப்படிதான் போல முடியும் தெரியுது. இது இல்லனா டாக்டர் 48 மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாரா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாத்துட்டு சொல்லுங்க கடைசியா ஒரு தடவை அப்படின்னு சொல்ல மாட்டார்ல தே. இதே ஏதாவது சோறு பொங்கணுமா, கறி வைக்கணுமா, வீட்டுல ஏதாவது வேலைகள் நான் செய்யட்டுமா தே? அம்மா இவட்ட செய்ய சொல்லணுமா? ஐயா வேண்டாம்டி, அதெல்லாம் ஒண்ணு செய்யண்டா. நீ உன் போகல எப்ப போல வேலை செய்யாம அங்க இங்க சுத்திட்டு வந்தா போதும்னா அகில போட்ட போடல. அவன் மாமியாளாவது சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்க வரைக்கும் 2 நாளாவது இழுத்துட்டு கிடக்கா போல இருக்கு. ஆனா என் மருமகாரி ஒரே போடு போட்டேன்னா அவ்வளவுதான், அந்த நிமிஷமே நான் மேல போய் சேர்ந்துருவேன். எனக்கு உசுறு மேல பயம் இருக்கு. நான் கொஞ்ச நாள் வாழணும் சாமி. அந்த பயம் இருக்கட்டும். அம்மைக்கிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும், சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. ரிங் போகுது, போனா எடுக்க மாட்டேங்களே, எங்க போனாலும் தெரியலையே. யாரு போன அடிக்கா? சரியா அந்த வெளிச்சத்துல கண்ணு தெரிய மாட்டேங்க, யாரும் தெரியலையே. ஏ மக்களே, நீ மல்லிகைக்கு மோவதானே? ஆமாச்சி, நான் மல்லிகைக்கு மகா பூமாரி. அச்சி, நான் கனிக்கு மோவேன். சுபினே, தெரியுதா? கண்ணு தெரியுதா? ஏன் தெரியாம? தெரியுது, நல்லா தெரியுது. மக்களே பூமாரி யாரோ போன் அடிக்கா, பியாரே தெரிய மாட்டேங்க பாத்துக்கா, கண்ணே தெரிய மாட்டேங்க வெளிச்சத்துல. இந்த போன் யார் அடிக்கான்னு கொஞ்சம் பியார பார்த்து சொல்லு மக்கா. ஏச்சி, இப்பதானே சொன்னியா கண்ணு நல்லா தெரியும்னியா, ஐப்ரோ கண்ணே தெரியலன்னியா, என்னத்த சொல்லுதியா? போய் சொல்லுதீலோ? கணிக்கு மவனே, அவள மாதிரி தானே இருப்ப நீனும். நல்ல குசும்பு பேச்சு பேசு. இந்த புள்ளா தாச்சிது, நீ போன் வாங்கி பார்த்து கொடுக்காதட்டி யார் பேருன்னு பேசாம இரு. அது கண்ணு தெரியுது கண்ணு தெரியல அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுது பத்தியா? சும்மா இருல, வயசான ஆளுக்கு உதவி செய்யணும், சும்மா இரு. பொண்ணனாச்சி, நான் பார்த்து சொல்லுதேன். பத்மான் வருது. என் முவ பேசுத மக்களே. சரி நீங்க போயிட்டாங்க. ஏட்டி என் மக்கா பத்மா சொல்லுடி. பொல்லாட்ட பாட்டி இந்த பாட்டி.
போன் எடுக்க இவ்வளவு நேரமா? எங்கேயும் போன போட்டுட்டு வெளியே போயிட்டியோ? ஏடி இல்ல மக்கா, இந்த கடை வர போன பத்துக்கா என் காலில் இருக்க செருப்பு வந்து போச்சு. அதான் புதுசா ஒரு செருப்பு வாங்கிட்டு வரலான்னு போனேன். அங்க பார்த்தேன் செருப்பெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. அந்தால வந்துட்டேன். இந்த வரும்போது தான் போன் அடிச்சு பார்த்துக்கோ. வெளிச்சத்துல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. உன் பியார் வர என் கண்ணுக்கு தெரியலையா? அந்தால இந்த அவ யாரு மல்லிகைக்கு மோவா, ஆமா அந்த பிளேட்டை கொடுத்து தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அது சொல்லிச்சு பத்மா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அந்தால தான் எம்மா வீட்டுல இருந்தாலும் 5-6 சீனி அள்ளி வாயில போட சொல்லியிருப்பேன். நீ தெருவில் நின்றுட்டு இருக்க யாமட்டி? என்ன விஷயம்? சீனி அள்ளி வாயில போட சொல்லுத? எனக்கே சுகர் இருக்க, சுகர் கிடக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் தூர தள்ளு. நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். போன உடனே ஒரு கரண்டி சீனி எடுத்து வாயில அள்ளி போடேன்னா நம்ம செல்விய நிச்சாமல முடிக்கிறதுக்கு மாப்பிள்ளட்டுக்காரன் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை என்ன வார ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்து சொல்லியிருக்காவோ. ஏட்டி என் மக்கா, எம்மா இது கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எம்மா 1 கிலோ சீனினால அள்ளி வாயில போட்டுலாம் போல இருக்க. ஏட்டி நீ சொல்லுது நெசந்தானா? ஆமாம்மா, நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? இப்பதான் மாப்பிள்ளைக்கு அம்மகாரி போன் அடிச்சு சொன்னான், வார ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வந்துருவாங்களாம். ஏம்மா 20 பவுன் நகையும் 50,000த்துக்கும் குறைக்க சம்மதிக்கலம்மா. சரியா? எப்படியாவது உருட்டி பரட்டினாலும் போட சொல்லிடுறேன்னா. ஏட்டி உங்க மைனிக்காரிட்ட அன்னைக்கு நான் சொன்னேன், அவ மூச்சு விட மாட்டேக்கா. அவ மூச்சு விடலன்னா இருந்துட்டு போறா. உங்க அண்ணன் எப்படியாவது எங்கேயாவது புரட்டி எடுத்து போட்டுருவான். நம்ம கவலை ஒன்றும் படாண்டா. சரியா? எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமலத்தை முடிச்சு விடுவோம். உடனே கல்யாணத்தையும் முடிச்சிடணும் டி. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு மாறிடப்படாது பத்தியா? இந்த காலமே கெட்டு கிடக்க. ஆமாம்மா, இதோட நகை தொகையெல்லாம் கூட கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட கியூல நிக்காவோ. நம்ம இதை விட்டுறப்படாது. என்ன அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமைக்கிறணும். ஒத்த பையன் கிடைக்குமா? அவ்வளவு சொத்து காரியங்கள்லாம் இருக்கு. நம்ம செல்வி கொடுத்து வச்சவா ஏசிலே தான் இருக்க போறா. அடிக்க வெயிலுக்கு அந்த ஏசி வீடு சரியான வீடு தான். பாருமா, பங்குனி வெயில் பல்ல கட்டுச்சு, சித்திரை வெயில் சிரிச்சிட்டு கிடக்கு. நேரத்துல நம்ம ஊட்டி கொடைக்கானல் தேடி தேடி போவாண்டாம். அங்க கூட போவதுக்கு இ பாஸ் எடுக்கணுமா. அந்த அளவுக்கு ஆகி போச்சு பாத்தியா? ஆனா நம்ம செல்வியை கல்யாணம் பண்ணி கொடுக்க வீட்டுல எங்க பார்த்தாலும் ஏசி தான். நம்ம போனா வந்தா எல்லாத்தையும் ஓசியிலே அனுபவிக்கலாம். அதனாலதான் சொல்லுதேன், 20 பொண்ணாக 50,000 தொகையெல்லாம் பெருசா நினைக்காதான்னு உன் மவன்ட்ட சொல்லிவிடு. என்ன நான் சொல்லுது சரிதானே? ஓஹோ, அம்மை கிட்ட பேசிட்டு இருக்காளா? எடி பத்மா, இங்க வந்து உட்காருங்க. எம்மா போன வைக்க என்ன பிறகு பேசுதேன். இந்த மனுஷன் வந்துட்டாரு. ஆமா, ஓ மருமகன் தான். அந்த மாதிரி முழிச்சு முழிச்சு பாத்துட்டு இருப்பாரு பக்கத்துல உட்காந்து. நம்ம 2 பேரும் என்னத்தை பேசத்தோன்னு. அதுக்கப்புறம் சண்டையில சொல்லி சொல்லி காணிப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை இழுப்பாரு. எம்மா எங்க அங்க இங்க வெயில சுத்திட்டு கிடக்காத. வயசான காலத்துல வெயில தலையை சுத்தி கீழே விழுந்தன்னு வச்சுக்க, யார் தூக்குவவன? உனக்கு ஏதாவது தேவைன்னா வீட்டுல இருந்துகிட்டு அண்ணன்ட்ட சொல்லி விடு, வாங்கி வந்து தருவான். ஆமா, நல்லா ஏதாவது ஜூஸ் கீசு போட்டு குடியேன்னா. நீ ஒன்றும் போட்டு குடியாண்டா. உன் மரமா இருக்கல்ல சும்மா வெட்டியே தானே இருக்கா, அவட்ட போட்டு தர சொல்லு. அவ போட்டு தருவ, நீ குடி. இவ அடுத்தால வெட்டியா இருக்காங்க. இவ என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கா? இருந்து வெட்டிய உட்காந்து போனை எடுத்து வச்சவதான். காதுலே வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பா. காதுதான் டம்மாரம் ஆகாதோ தெரியலம்மா. சை எடி சோரப்படு, வயிறு வேற பசிக்கு. ஏங்க இந்த காலையில உள்ள சப்பாத்தி தான் இருக்கு, சோறு பொங்கல பாத்துக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடுங்களா. எனது காலையில உள்ள அந்த காஞ்சி சப்பாத்திய மறுபடியும் மத்தியானத்துக்கு திங்கணுமா? ஏன் திங்க மாட்டீரா? பெரிய ராச பரம்பரை. எடி அந்த காஞ்சதை இப்பவும் திங்க முடிய மாட்டி. அடிக்க வெயில கூட கொஞ்சம் ரொட்டி மாதிரி ஆயிருக்கும். கொஞ்சோண்டு சுவாத்த போக்கி கொஞ்சோண்டு தயிரை வச்சிருந்தா கூட அதை வச்சு ஊறுக வச்சு தின்றுப்பேன். கொஞ்சம் சுவாத்த போங்க நான் நட்டி உனக்கு. அதோட என்ன பெரிய வேலை? ஏகப்பட்ட வேலை கிடந்து, அதான் சோறு பொங்கல. எனக்கு தெரியாதாக்கும் உனக்கு என்ன வேலை இருந்துன்னு மணிக்கணக்கா ஒவ்வொருத்தருக்கா போன் போட்டு பேசுது. அப்புறம் அங்க கேட்டு இங்க சொல்லுது, இங்க கேட்டு அங்க சொல்லுது. இதெல்லாம் உனக்கு சுவாலி. கடைசியில உங்க அம்மைக்கு போன் போட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் வேலை உனக்கு? பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எங்க அம்மா கிட்ட செல்விக்கு நிச்சயமலத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். வார ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆட்கள் வராவலாம். அதை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா. வயிறு பசிக்குனா சப்பாத்தி இருக்கு, எடுத்து போட்டு தின்னும். இல்லைன்னா பேசாம இரியும். எனக்குன்னு வந்துச்சு, நான் போறேன். கொழுப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பேச்சா பேச பேச்சி போயாச்சா. அந்த ஆள பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து கதை. எப்ப வந்து சேர்ந்தாலும் தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம். எப்பா எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்காள் ஐயா. நீங்க சொல்லுதெல்லாம் உண்மையாத்தே? நான் என்ன பொய்யாட்டி சொல்லுதேன்? கடைக்கு போயிட்டு வரும்போது தான் என் மொவ 10 மணி போன் போட்டா பாத்துக்கா. ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு நிச்சயமலம் பண்ண ஆள்கள் வரதா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. சாப்பாடு காரியங்கள்லாம் என்ன செய்ய? என்கிட்ட கேட்டா இப்போ என் மொவ வருவாம்ல, வந்தோண்டா கலந்து பேசி என் மொவட்ட கேப்போம் என்னென்ன கறி வகை கூட்டு வகை எல்லாம் வைக்கணும்னு. அவ சொன்னா சரியா இருக்கும். நிச்சயமலத்துக்கு கடையில எல்லாம் ஆர்டர் எல்லாம் போடாண்டா, நம்ம வீட்லயே ஆள்களை வச்சு செஞ்சிருவோம். அப்பதான் நல்லா இருக்கும், சாப்பாடு கறி எல்லாம் மனமா இருக்கும். நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி நீனே சொல்லிட்ட. சரி உன் விருப்பப்படி அப்படியே செஞ்சிருவோம். நம்ம கணேசன் இருக்காம்ல, அவனை கூப்பிட்டா நல்லா செய்வான் பாத்துக்கா. அவியலாம் அப்படி வைப்பாம நான் 8 வீட்டுக்கு மணக்கும். அவன் வச்சாதான் நல்லா இருக்கும் பாத்துக்கா. அவனே கூப்பிட்டுருவோமா? சரி சரி. நீ என்ன அங்கனே நின்னுட்ட? வாட்டி உள்ள. இல்லக்கா, எல்லாரும் பேசிட்டு இருந்தேல்ல, அத சரி உடையில வரவான்னு தான் அந்தால நின்னுட்டேன். ஒண்ணு இல்லடி, எல்லாம் நல்ல விஷயம் தான். வார ஞாயிற்றுக்கிழமை நம்ம செல்விக்கு நிச்சயம்லாம். அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம். கொஞ்சோண்டு மல்லிகீரை இருந்த தாயா, ரசம் வச்சேன். மல்லிகீரை போடலன்னா நல்லாவே இருக்காது, ரசம் மனத்தே கிடைக்காது. அத கொஞ்சோண்டு இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இருங்க, அவளுக்கு 2 மல்லிகீரை எடுத்து கொடுத்துட்டு ஓடியாரேன். வாடி அடுக்கலையில இருக்கு தாரேன்.
செல்விக்கு கல்யாணக்கெல்லாம் வந்துட்டு போல இருக்கு. மூஞ்செல்லாம் அப்படி செவந்துல இருக்கு. சும்மா இருங்கக்கா. இவ்வளவு போதுமா? ஏக்கா போதும்க்கா, ரசத்துக்கு தானே துவையல அரைக்க போறேன். கொஞ்சோண்டு மணத்துக்காண்டி போடுறதுக்கு. ஏக்கா நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சிட மாட்டியே? நான் என்னைக்கிட்டு தப்பா நினைச்சேன் நீ சொல்லுத? அதுக்கு இல்லக்கா, மாப்பிள்ளைய கூட இருக்க நல்லா ஊர்ல போய் விசாரிச்சேலா. இது உனக்கே தெரியும். நாங்க பார்த்த மாப்பிள்ளை இல்ல, எங்க மைனிகாரி பத்மா அவ பார்த்த மாப்பிள்ளை. தோண்டி துருவி எடுத்துலாம் நல்ல மாப்பிள்ளைய தான் பார்த்திருப்பா. அவ எப்படியாப்பட்ட ஆளு? எங்க மாமியாக்காரில இருந்து 10 மடங்கு வில்லி. எடி இப்ப எங்க மைனிகாரியும் மாப்பிள்ளைக்கு அம்மையும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாவலாம், ஃப்ரெண்டு. அதனால எப்படியும் பேச எடுக்க செய்யல. எப்படியும் மாப்பிள்ளை நல்ல பையனா எல்லாம் தெரிஞ்சிருக்கதானே செய்யும். அதனால தானே நிச்சயம்ல வரைக்கும் வந்திருக்கு. எடி உங்க எல்லாருக்கும் நாங்க சொல்லுவோம் சரியா? எல்லாரும் முந்த நாளே வந்திருந்து எடி கூட மாட வேலை செய்யணும்டி. இந்த கணேசா இருக்கார்ல அந்த அண்ணன்ட்ட தான் கொடுக்க போறோம் நாங்க சமையலுக்கு. இதெல்லாம் நீ சொல்லியே நாங்க செய்வோம். நாங்களே வந்துட மாட்டோம். எங்க வீட்டு நிச்சயம்ல மாதிரி போ, கவலையை விடு. அரட்டி போயிட்டு வரேன்னா என் மாமியா கறி கொஞ்சோண்டு சுவாத்த போட்டு கொடுக்கணும். ஞாரம் வர ஆயிட்டு பத்தியா மணி 1 ஆக போகுது. வயிறு பசிக்குன்னு வாழுன்னு தேடப்பா. அக்கா எக்க செல்விக்கு நிச்சயம்லமா சொல்லவே இல்ல. எக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தான் தெரியாம இருந்திருக்கு. எக்க என்னக்கா? ஏன் மல்லிகா இப்பதானே பேசிட்டு இருந்தா? என் மாமியாரி இப்பதானே என்கிட்ட சொல்லியிருக்கா. அதுக்குள்ள எங்க இருந்து உனக்கு தெரிஞ்சிட்டு? உங்க மாமியாரி என் மாமியா ஊர்ல இருக்கல்ல, அவளுக்கு போன் போட்டு சொல்லியிருக்கா. உடனே என் மாமியாரி என்கிட்ட போன் போட்டு நெசந்தானா அப்படின்னு கேட்கா. அந்தாலதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அடிச்சு பரண்டு ஓடியாரன் உங்க வீட்டுக்கு. அடிச்சு பரண்டு ஓடி வந்தியே, கீழே விழுந்து மண்டை உடைக்காம இருந்தா சரிதான். அனி என்ன கோழி குழம்பா கையில மல்லிகரெல்லாம் வச்சிருக்க? ஆமா, உங்க வீட்டு கோழியெல்லாம் ஒரு நாள் பிடிச்சி கோழி குழம்பு வைக்கணும். கிண்டல் தானே வேணாங்கது. கோழி குழம்பா இல்ல ஆட்டுக்கறியா? ரசமும் காண துவையலும். கோழி குழம்பு இருந்தா கொஞ்சோண்டு என் தங்கச்சிக்கு வாங்கி கொண்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ரசமும் காண துவையலும் யாருதும்பா? சரிக்கா போயிட்டு வரேனா? போயிட்டு வரேன்னு சொல்லுதா. இவ இன்னும் வீட்டுக்கு போவாளா? வீடு விடா தம்பாட்ட அடிக்கிறதுக்கு போவா. சரிக்கா போயிட்டு வரேனா? பாரு ஞாயிற்றுக்கிழமை இந்நேரம் நிச்சயம்ல முடிஞ்சிருக்கும். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். பாய் மக்களே.